வணக்கம். இதுதான் மேட்டூர் டேம். 16 கண்ணு பாலம் பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த டேம்ல இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி 2026. யூசுவலா ஜூலை மாசத்துல தண்ணி நான் நிக்கிறேன்ல பக்கத்துல இங்க நிக்கும். ஆனா இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி தண்ணி அங்க இருக்கு. இந்த தண்ணிய அந்த பக்கத்துல கூட போக முடியாது. இந்த தண்ணி இன்னைக்கு குடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. வருஷம் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறப்பாங்க, விவசாயத்திற்கு திறப்பாங்க, குறுவை சாகுபடிக்கு. ஆனா இந்த வருஷம் திறக்கல, ஏன்னா தண்ணி இல்ல. இப்போ மேகதாது அணை இன்னும் கட்டாத நிலையில இன்னைக்கு இந்த நிலையில மேட்டூர் டேம் இருக்கு. குடிக்கிறது மட்டும்தான் தண்ணி இருக்கு. மேகதாது டேம் கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவில இந்த குடிக்கிற தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா காவிரியில குறுக்க மேட்டூர் டேம் இந்த ஒரு டேம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இந்த டேம் உடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. அதுல கிட்டத்தட்ட ஒரு 12-13 டிஎம்சி தூர்ந்து போயிடுச்சு. செடிமெண்ட் சில்ட் ஆயிடுச்சு. இன்னும் டீசில்ட் பண்ணல, தூர் வாரல. கர்நாடகாவில 4 டேம்ல இப்ப நீ கெப்பாசிட்டி 115 டிஎம்சி. தமிழ்நாட்டுல 93 டிஎம்சி மேட்டூர் டேம். இப்போ மேகதாது கட்டினா அதுல கூடுதலா 70 டிஎம்சி. ஆக கர்நாடகாவில காவிரி குறுக்க மேகதாது கட்டினாங்கன்னா 185 டிஎம்சி. தமிழ்நாட்டுல இன்னும் 93 டிஎம்சி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய டபுள் கெப்பாசிட்டி கர்நாடகாவில இருக்கும் காவிரி குறுக்க. அப்போ நமக்கு தண்ணி குடிக்கிறது கூட கிடைக்காது. விவசாயத்தை விட்டுடுங்க, குடிக்கிறது கூட கிடைக்காது. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இந்த மேகதாது அணை கர்நாடகாவில கட்டக்கூடாது, கட்ட விடாதீங்க. நாம் எல்லோரும் ஒன்று சேரணும். Every one of you will be affected by this Meghdadu dam which is going to be constructed by Karnataka across the Kaveri in Karnataka.